அந்த 3 பார்ட்டோட நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டாங்க இந்த பாட்டுல. உண்மையிலேயே டிவோஷனலா இருக்கவங்க எல்லாம் உட்கார்ந்து பார்த்தாங்க. எதுவுமே டிசப்பாயிண்டே கிடையாது. அவங்களுக்கே சாமி வந்துரும். அந்த அளவுக்கு மியூசிக் பண்ணிருக்காங்க. டிவோஷனலா இருக்கிறவங்களுக்கு இது பக்காவான படமா இருக்கும். ரிஷப் ரெட்டி அவர் எப்பயும் போல பார்ட் 1லே பாத்துறோம். பார்ட் 1லே மிரட்டிட்டாரு. பார்ட் 2ல வந்து கிளைமேக்ஸ்ல தான் கொஞ்சம் ரொம்ப பயங்கரமா ஆக்ட் பண்ணிருப்பாரு. இதுல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பிடிச்சிட்டாரு. அவருக்கு ஆக்டிங்னே தெரியல. உண்மையிலேயே சாமி வந்து ஆடுற மாதிரி ரொம்ப கொடூரமா. கண்டிப்பா பிடிக்கும். எல்லா ஏஜ் ஆன பீப்புளுக்கும் வந்து பார்க்கலாம். சூப்பரான படம். தியேட்டர்ல வந்து கண்டிப்பா இந்த மூவியை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரிஷப் ஷெட்டி ஆகட்டும், ருக்மணி ஆகட்டும், அந்த படத்துல நடிச்ச எல்லாரும் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் மாதிரியே தெரியல. மியூசிக்கும் அந்த பிஜிஎம்மோட சேர்ந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த கல்லை வச்சு எடுத்திருப்பாங்க அந்த சாமியா. அந்த கல் எப்படி வந்தது, அதை எப்படி அபகரிக்க பாக்குறாங்க அந்த ராஜாக்கள், அப்படி அபகரிச்சா கடவுள் என்ன செய்வாங்க அப்படின்றது தான் வந்து மெயின். கொஞ்சம் கூட வந்து விஎஃப்எக்ஸ் மாதிரியோ கிராஃபிக்ஸ் மாதிரியோ தெரியாது. மிகைப்படுத்தி சொல்றது எல்லாமே வர்த் வாட்சிங். அவ்வளோ பட்ஜெட் மூவி எல்லாம் அவ்வளோ அற்புதமா காட்டியிருக்காங்க. மெய்சிலிருக்கும் சீன்ஸ் எல்லாமே. படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் ரொம்பவே பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த அந்த 125 crores தான் பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 125 crores இந்த ஃபுல் படத்தை இவ்வளோ பேரை வச்சு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ 100 கோடி வந்து அசால்ட்டாக சம்பளமே வாங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 125 crores தானே எதுக்கு நான் கூகுளில் ஏதோ சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லா அந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாகவும் ரொம்பவும் எஃபிஷியண்ட்டாகவும் காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப என்னென்னமோ காமிச்சிருந்தாங்க. அப்புறம் படம் புக் பண்ணிட்டேன். சரி புக் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது பரவாயில்லன்னு பார்க்கும்போது ட்ரைலர் ஒரு 10 மடங்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் பார்க்கும்போது. ஏன்னா படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து காமெடி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மொக்கே இல்லாமல் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த விஷயம் வந்து நிஜமா வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ இன்டர்வல் சீன் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸோட முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட் தான் அந்த படம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டில் எடுத்திருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரொம்ப வந்து நேச்சுரலாக காமிச்சிருக்காங்க. இந்த பிசிறு தட்டாமல் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. படத்தோட பிரச்சனை ரொம்ப பெரிய படம், 2 hours 49 minutes படம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிக்கணும். சண்டை போட்டே இருப்பாங்க, அங்கங்கே கத்துவாங்க, எதுக்கு கத்துவாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் அது மட்டும் ஒரு பிரம்மாண்டமான படம் பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மியூசிக் பக்கா, மியூசிக் பயங்கரமாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மியூசிக் பயங்கரமாக கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் மூவி எதை கான்செப்டாக வச்சு போகுதுங்கிற மாதிரி தெரியாத மாதிரி இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே பயங்கரமாக இருந்துச்சு. கனெக்டிவிட்டி இருக்குது. கனெக்டிவிட்டி இல்லாமல் ஏதோ எடுக்கணும்னு எடுத்த மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, நல்லா இருக்கு. பார்ட் 1ஓட பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கொண்டு பண்ணியிருக்கு. மியூசிக் தான் அல்ட்ரா. மியூசிக்காகவே வந்து பார்க்கலான்னு தோணுது. அந்த அளவுக்கு மியூசிக். கிராஃபிக்ஸ் ஒரு தெரியுது கண்டிப்பா தெரியுது. நேச்சுரலா இருக்கு, எல்லாமே நேச்சுரலா இருக்கு. நம்மளால அந்த கிராஃபிக்ஸ்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிராஃபிக்ஸ்ங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சூப்பரா இருந்துச்சு. விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் மாதிரிலாம் தெரியல. அனிமல்ஸ் எல்லாம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே எல்லாமே பக்கா தெய்வீகமா இருக்கு. கண் கலங்கி அப்படியே சாமி கையை எடுத்து கும்பிடுற மாதிரி, கை தட்டுற மாதிரி சீன்ஸ் தான் எல்லாமே இருக்கு. கடைசி வரைக்குமே வந்து வர்த் வாட்சிங் மூவி. எல்லாம் தியேட்டர்ல. எஸ். அதே மியூசிக், அதே வராக ரூபம் சாங் இதுலயே எடுத்துட்டு வந்திருக்காங்க. பெர்ஃபெக்டான இடத்துல கிளைமேக்ஸ்ல எல்லாம் வருது. சூப்பரா முடிச்சிருக்காங்க. ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எட்ஜ் வர்த் வாட்சிங் மூவி. அவ்வளோ நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் ஆகட்டும், டிரெக்ஷன் ஆகட்டும், சச் அ டேலண்டட் ஃபெல்லோ. அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. எல்லா சீன்ஸ்லயுமே சூப்பரா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சொல்லவே முடியாது. சான்ஸே கிடையாது. ரொம்ப நல்ல மூவி. தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த உயிரை கொடுத்து நடிப்புன்னு சொல்ற மாதிரி ரிஷப் வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு, படம் எடுத்திருக்காரு. அவரை கம்பேர் இப்போ அவர் ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து ஒரு ஃப்ரேம்ல இருந்தாருன்னா அவர் தான் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாரு. அவங்களை சுற்றி இருக்கிறவங்க பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறார். பட் அவரோட கேரக்டர் ரொம்பவும் வெயிட்டாக இருக்குது. கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்க ரிஷப்க்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இது ஒரு டப்டு வெர்ஷனாக இருக்கிறதுனால தமிழோட பாட்டெலாம் வந்து அவ்வளோவா எடுப்படல. ஓரளவுக்கு சும்மா கேட்குதோ போகுதுன்னு தான் இருக்குது. பிஜிஎம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த பிஜிஎம் அங்கே போடும்போது ப்ளஸ் ஏசியை வேறு போட்டு விட்டுறாங்க. அதனால் அந்த எஃபெக்ட் பார்க்கும்போது பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. 3-4 இடத்துல வந்து செம்மையாக கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. பட் ஏசி எல்லாமே நிஜமாக கூஸ் பம்ப்ஸ். ஏன்னா அந்த பிஜிஎம் தான் நமக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. ப்ளஸ் அவர் ஆக்டிங்கோட சேர்த்து பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க.
நெகட்டிவ் இதுதான் அது இந்த டியூரேஷன் தான். அந்த டியூரேஷன் சண்டை போட்டே இருப்பாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த காமெடியை மட்டுமே காமிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே இழுத்துட்டாங்க. டக்குன்னு கதைக்குள்ள போகல. ஒருத்தவங்க உள்ள போறாங்க. இப்போ நான் தியேட்டருக்குள்ள போறேன்னா எங்க நடந்து வரும்போதே ஒரு 10 சீன் இருக்கும். ஆனா காமெடியார் எங்கேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தியேட்டருக்குள்ள போற வரைக்கும் டக்குன்னு காமிச்சிருக்கலாம். அது ரொம்பவே இழுத்துட்டாங்களோன்னு தோணுது. பட் அது எங்கேஜிங்காக தான் இருக்கு.